ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் நடந்த விஷயத்த சொல்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட்டை நீங்கள் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எமோஷனலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்து ரொம்பவுமே கண் கலங்கி அழுகுறாரு. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா கிட்ட போய் ஆறுதல் பார்க்குறாரு. அப்படியே திருப்பி இந்த பக்கத்து வந்து பேசி, வெண்ணிலா உனக்கு என்னை பற்றி தெரியலையா அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் பார்த்தோம்னா ராகினி வந்து அந்த பேப்பர்லாம் காட்டி இதை வச்சு தான் உங்களோட முகம் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஹோமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதை மறுபடியும் அந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து காட்டி வெண்ணிலா கிட்ட பேசி பார்க்குறாங்க. அப்பயும் வெண்ணிலாவுக்கு விஜய்ங்கிற அந்த முகத்தை தவிர வேறு எதுவும் ஞாபகமே வரல. கண் மட்டும் கலங்குறாங்க. இந்த பக்கத்து காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க, கங்கா அழுதுகிட்டு இருக்காங்க, தாத்தா பாட்டியும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அஜய் ராகினி வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்பப்போ விஜய் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ தான் விஜய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு, அதாவது ஹோமில் வெண்ணிலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பாயிண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அஜய் போய் அடிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் ராகினி வந்து இடையில பூந்து அந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சது இப்படி அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா உண்மையை சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக கேட்டதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. இப்போ அஜயால் ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ தான் ராகினி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா தான் சொன்னாங்கன்னு. அதுக்கப்புறம் அஜய் கிட்ட மறுபடியும் வந்து விசாரிக்கும் போது அங்கே அப்பா தான் அந்த மாதிரி மிரட்டி வீட்டை விட்டு அமுச்சு வச்சாங்க. அங்கே அமுச்சு விட்டு அந்த லாரி எந்த லாரியில் மின்னி லாரியில் போனாங்களோ அந்த அட்ரஸ் வச்சு கேட்கும்போது தான் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகி இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சமே பயங்கரமாக விஜய் கோவப்பட்டு அடிக்கி இந்த மாதிரி சண்டை போட செய்கிறாரு. இருந்தாலும் வெண்ணிலாவோட நிலைமை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உடனே ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் வெண்ணிலா கிட்ட வந்து பேசி, உனக்கு நான் இருக்க வெண்ணிலா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய எமோஷனல் மூமெண்ட்லாம் நடக்குது. அது நீங்கள் டிவியில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து எல்லாரும் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ராகினி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஒரு பக்கத்து காவேரி அப்படியே கவலைப்பட்டு அழுகுறாங்க. தாத்தா பாட்டியால் ஒன்றுமே பேச முடியல. இப்போ பார்த்தோம்னா காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ தான் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே கீழே வந்து அதாவது அந்த ஃபைல் கிடக்குது, ஏற்கனவே அவங்க அக்ரிமெண்ட் ஃபைலு. அதை போய் பார்த்தோம்னா பாட்டி எடுக்க போகிறாங்க. தாத்தா வந்து அதை டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து காவேரி அழுதுகிட்டு இருக்காங்க. கங்கா போய் சமாதானம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் பேசிடு அப்படிங்கும்போது நான் பேசிடுறேங்கிறாங்க. இப்போ தாத்தா வந்து மறுபடியும் காவேரி கிட்ட வந்து பேசி சமாதானம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்லியிருக்கலாமேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி சமாதானப்படுத்திட்டு கவலைப்படாதமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.